சன்மார்க்க அன்பர்கள் என்ன நினைப்பாங்கனாக்கா, எங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு வேணும், நாங்கள் உண்ணுகின்ற உணவில் ஒரு ஒழுக்குமுறை வேணும், எங்களுக்கு சரியாக தெரியல, அதுக்கு நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னுவாங்க. ஏற்கனவே உன்னுடைய பயிரை சொல்லியிருக்குது. பட்டு அது சில பேருக்கு பொருந்தும், சில பேருக்கு பொருந்தாது. நீங்கள் ஒரு தரிசனம் பண்ணுறது ஒரு பிறவிக்கு சமம். இப்போ ஒரு பிறவின்னு இருக்குன்னு சொல்கிறோம். இந்த பிறவியில் நீங்கள் ஒரு 10 முறை தரிசனம் பண்ணுறீங்கன்னா 10 முறையும் உங்களுக்கு ஒரு பிறவி கடந்து போச்சு, 10 பிறவி கடந்துட்டீங்க அர்த்தம். அது ஏன் அப்படின்னாக்கா, எப்போதுமே 24 மணி நேரமும் உணவு கொடுக்குற அந்த சபையில உங்களால முடிஞ்சதை நீங்க ஒருத்தருக்காச்சும் உணவு கொடுங்க. அப்படி கொடுக்க முடியலையா, எறும்புக்கோ மற்ற ஜீவராசிகளுக்கோ உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், சாப்பாடு போடுறவங்க ஒரு உயிரை தழைக்க வைக்கிறாங்க. அதனால அந்த புண்ணிய செயலை ஒவ்வொரு ஜீவனும் செய்தாக வேண்டும் அப்படின்னா அதை உலக மக்களுக்கு ப்ராக்டிக்கலாக எடுத்து காட்டினார். அந்த உடலையும் உயிரையும் அறிவையும் தழைக்க வச்சு இறைவனை பற்றி சிந்தனை செய்வதற்காக சன்மார்க்க சபையை ஏற்படுத்தினார். சூரியனும் பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் படைத்த இயற்கை உண்மை கடவுள் அவர் தான் அருட்பெரும் ஜோதி. அந்த அருட்பிரகாசத்தை வணங்குகின்ற நாள் தைப்பூசம் நன்னாள். அந்த நிலையை அடைந்தவர்கள் முருகப்பெருமான் சித்தரும் வள்ளல் பெருமான சித்தரும் அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் தைப்பூசம் அவங்களுக்கு மட்டும்தான் சிறப்பாக கொண்டாடப்படுது. முருகர் சித்தர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சுப்பிரமணியம் தத்துவ கடவுள், சுப்பிரமணியத்தையும் முருகப்பெருமானையும் ஒன்றா இணைக்கிறாங்க. அப்படி கிடையாது. தமிழ் கடவுள்ன்றோம். தமிழ் மொழியை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது யார்? நீங்கள் யாரை சொல்லுவீங்க? முருகர் தான். தமிழ்ச்சங்கம் இருந்தது இல்லையா மதுரையில், அதை கட்டி காத்தாங்க இல்லையா? அப்போ யார்? அகத்தியர் ஒரு மாமுனிவர் இருந்தார் இல்லையா, நக்கீரர் பெருமான் இருந்தார் இல்லையா, இதெல்லாம் வரலாறுல இருக்குது இல்லை. அந்த தமிழ் மொழி இறைமொழி என்றோம். அப்போ இந்த இறைமொழி எங்கிருந்து வந்தது? யாரால் உருவாக்கப்பட்டது? முருகப்பெருமான் என்ற சித்தரால் தான் உருவாக்கப்பட்டது. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பிற்குரிய சன்மார்க்க அன்பர் செல்வ பூபதி அவர்கள் தான் இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வந்தனம் சொல்லுங்க ஐயா. தைப்பூசம் வள்ளலார் அவர்களோட 203வது அவதார நாள், 156வது ஜோதி தரிசனம் வர பிப்ரவரி 1ஆம் தேதி. இந்த நாள் மற்றவர்களுக்கு எப்படின்னு தெரியாது, வள்ளலாரை பின்பற்றுவர்களுக்கும் அவரை அவர் வழியில் வந்தவங்களுக்கும் அந்த நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள். அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6 தரிசனம் அன்னைக்கு வள்ளலார் அவர்கள்ட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கிது. அந்த நாளில் என்னென்ன விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும், ஏன்னா அவர் நிலையை அடையணும்னு நினைக்கிற ஒரு மனிதனுக்கு என்னென்ன விஷயம் கிடைக்கும், சாதாரண மனிதர்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த விஷயங்களை பார்த்தா உலகில் வாழ்கின்ற சாதாரண ஜீவர்களுக்கு என்ன நன்மை உண்டாகும், அதே போல் வள்ளல் பெருமான தெய்வ திருவடியே பற்றி அவர் வழியில் நடக்கிறவங்களுக்கு என்ன நன்மை உண்டாகும். ஆமாம், நல்ல மிக அருமையான கேள்வி தான். சாதாரண ஜீவர்களுக்கு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த உலகில் தேவைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதெல்லாம் நிறைவேறணும் என்ற ஒரு நிலை கண்டிப்பாக அவங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். அதுக்குன்னு சுத்த சன்மார்க்க அன்பர்களுக்கு இருக்காதானாக்கா அவங்களுக்கும் இருக்கும். ஏன்னா அவங்களும் குடும்பம், குழந்தைங்க, மனைவி மக்களோடு தான் வாழறாங்க, அவங்களுக்கும் தான் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் திருவருளால் நமக்கு பெருமானார் நம்மளுக்கு கருணை செய்வார், நம்மளுக்கு உடனே அதை சித்தி செய்து கொடுப்பாரு அன்றதுனால அவங்க அருளையும் நாடி நிற்பாங்க, இந்த பொருளையும் நாடி நிற்பாங்க. இந்த உலகில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு வள்ளல் பெருமானார் எல்லா தெய்வங்களை எப்படி வணங்குகிறோம், அதுபோல் வள்ளல் பெருமானாரும் ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த ஒரு அருளாளர். ஆகவே அவர்கிட்ட போனால் நம்மளுக்கு நன்மை உண்டு அப்படின்றதுனால எல்லா சாமியும் கும்பிட்ற மாதிரி தான் அங்கேயும் வருவாங்க. தங்களுக்கு தேவையான அத்தனை நன்மைகளும் அடையணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டி நிற்பாங்க. யார் யாருக்கு பிராப்தம் இருக்கிறதோ, யார் யாருடைய புண்ணிய பலம் பெருகி இருக்குதோ அவங்களுக்கு அந்த பிரார்த்தனை பலித்தமாகும் கண்டிப்பாக. மற்றபடி சன்மார்க்க அன்பர்கள் என்ன நினைப்பாங்கனாக்கா, எங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. நாங்கள் உண்ணுகின்ற உணவில் ஒரு ஒழுக்குமுறை வேணும், எங்களுக்கு சரியாக தெரியல, அதுக்கு நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னுவாங்க. ஏற்கனவே உன்னுடைய பயிரை சொல்லியிருக்குது. பட்டு அது சில பேருக்கு பொருந்தும், சில பேருக்கு பொருந்தாது. அந்தந்த உடல் வாவுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அது பொதுவான நியதியில் சொல்லப்பட்டது, சிறப்பு நிதியிலையும் சொல்லப்பட்டது. யார் சிறப்பூட்ட நிலையில் இருக்கிறாங்களோ அது அவங்களுக்கு சிறப்பு நிலை பொருந்திடும்.
சரிங்களா? பொதுநிலை என்பது அந்தந்த உடலுடைய வாக்கு, அவங்க சூழ்நிலை, அவங்களுடைய மரபுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உணவு விஷயத்தில் வேறு வேறு மாறும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், அதை படிக்கிறது ப்ளஸ் நம்முடைய அறிவை கொண்டு நம்ம முடிவு பண்ணணும். நம்ம உடம்பு என்ன பேசுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு பேசுகிறத நம்மளால் கண்டுபிடிச்சி அதோட தொடர்பு கொள்ளணும். அது பேசுகிற அதனுடைய மொழியில் பேசி அது என்ன கேட்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் சில மாற்றங்களை செய்து போனோம். அப்படி நம்ம இருந்துக்கலாம். இதெல்லாம் வந்து சன்மார்க்க அன்பனுடைய தாக்கமாக இருக்கும். மரணமில்லா பெருவாழ்வு, அப்புறம் உணவு முறையில் நல்ல ஒரு கட்டுப்பாடு வேணும். சாத்வீகமான உணவு தான் எனக்கு கிடைக்கணும். அந்த மூலிகை கிடைக்கணும், இந்த மூலிகை கிடைக்கணும். இந்த பஷ்பம் சொல்கிறாங்களே, செந்தூரம் பஷ்பம், இதெல்லாம் எப்படி சாப்பிட்றது, எங்களுக்கு வழி தெரியல, அதுக்கான ஆள் இல்லை. இப்படியான சில விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் தேக சித்தி ஆகும், ஜீவசக்தி, ஆத்மசக்தியெல்லாம் நடக்கும். ஸோ இது சம்மந்தப்பட்ட கேள்விகளையெல்லாம் கண்டிப்பாக அவங்க பிரார்த்தனையில் வைப்பாங்க. சரிங்களாயா? அது இல்லாமல் தங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தையும் ஐயா கிட்ட சமர்ப்பணம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது யார் எது பண்ணாலும் அந்த இடம் நமக்கு தேவையானதை நீங்கள் நினைப்பதை பெற்று பெருங்களிப்பு அடைவீர்கள் சத்தியம் பண்ணுறார் பெருமனர். இங்கே வந்து தரிசனம் பண்ணுறவர்களுக்கு, ஞான சபையில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வந்து தரிசனம் பண்ணுறவங்களுக்கு வந்து தரிசிக்க பெறுவீர் ஆகில் நீங்கள் கருதிய வண்ணம் பெற்று பெருங்களிப்பு அடைவீர்கள். வந்து தரிசனம் செய்வீர் ஆகில் ஞான சபையில் நீங்கள் அடிக்கடி வரணுன்றார். வந்து தரிசனம் பண்ணுறோன்னாரு. அவள் பண்ணாதான் நீங்கள் எதை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பெற்று பெருங்களிப்பு அடைவீர்கள் அப்படின்றாரு. அப்போது எதுக்கு இதை பற்றி தனியாக யூடியூப்லேயே இந்த பத்திரிகை விளம்பரம்னு சொல்லிட்டு ஐயா வந்து 25/11/1872 சொல்லியிருக்காரு. சத்திய ஞான சபை விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு விளம்பரத்தை கொடுத்துருக்காரு. அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு கொடுத்துருக்காரு. அது ஏற்கனவே யூடியூப்பில் விளக்கமாக இருக்கும். அது கேட்டாவே தெரிஞ்சிடும். அது அநேகமாக திரும்பி மீண்டும் அது ரீஇஷ்யூ பண்ணுவோம்னு நினைக்கிறோம். சரி, ஏன்னா தைப்பூசத்துக்கு கண்டிப்பாக தேவை அது. கண்டிப்பாக. அதனால் அதை நான் யூடியூப்பில் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை மக்களுக்கு சேர மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா அதை படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக, அது கேட்குறவங்களுக்கு நல்ல ஞான சபையினுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரியும். அதை கிளியராக விளக்கியிருக்கார் பெருமானார். சரி. ஸோ அதனால் அப்பேற்பட்ட அந்த தரிசனம் வந்து சாதாரணமானது இல்லைன்றார் பெருமானார். ஒரு பிறவிக்கு சமன்றார். நீங்கள் ஒரு தரிசனம் பண்ணுறது ஒரு பிறவிக்கு சமம். இப்போ ஒரு பிறவின்னு இருக்குன்னு சொல்கிறோம். இந்த பிறவியில் நீங்கள் ஒரு 10 முறை தரிசனம் பண்ணுறீங்கன்னா 10 முறையும் உங்களுக்கு ஒரு பிறவி கடந்து போச்சு. 10 பிறவி கடந்துட்டிங்க அர்த்தம். அது ஏன் அப்படின்னாக்கா ஒவ்வொரு பிறவியிலும் அறிவு வந்து வளர்ந்துக்கிட்டே வரும். கிஞ்சித்து வளருன்றார், கொஞ்சம் கொஞ்சமாக வளருன்றாரு. அப்படி வளர்ந்து இப்போ இருக்கிற அறிவை விட 10 பிறவி கடந்து உங்களுடைய அறிவு கொஞ்சம் மேம்பட்டு இருக்கும். அதே போல் ஞான சபையில் வந்து தரிசனம் பண்ண உங்கள் அறிவு மேம்பட்டுக்கினே இருக்கும்ன்றாரு. அந்த அறிவு மேம்பட எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்கள் பகுத்தாராயிர பகுத்தறிவு வேலை செய்யும். அப்போது நீங்கள் அடைய வேண்டிய நன்மையை விரைந்து அடைஞ்சிடுவீங்க. இதுதான் அவருடைய சூட்சும விஷயம் அதில் அடங்கியிருக்குது. அதனால் கண்ணுக்கு தெரிஞ்சு கருத்துக்கு தெரிஞ்சு எங்கள் அனுபவத்தில் ஞான சபை தரிசனம் பரிபூர்ண நன்மை தரும். அதனால தான் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. இந்த ஒரு வரம் வேறு எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா அங்கே ஆண்டவர் அங்கே குடியிருந்து அருள்நடனம் புரிகின்றார். கண்டிப்பாக. அதே நாளில் எப்போதுமே 24 மணி நேரமும் உணவு கொடுக்குற அந்த சபையில் இந்த தைப்பூச அன்னைக்கு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. உங்களால் முடிஞ்சதை நாங்கள் இங்கே கொடுக்குறோம், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஒருத்தருக்காச்சும் உணவு கொடுங்க. அப்படி கொடுக்க முடியலையா, எறும்புக்கோ மற்ற ஜீவராசிகளுக்கோ உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நடக்கும் பொழுது என்ன விஷயம் வாழ்க்கையில் மாறும்? இப்போது தர்மசாலையில் வந்து வள்ளல் பெருமானுடைய நோக்கம் என்னன்னாக்கா, தர்மசாலை ஏன் ஆரம்பித்தாருனாக்கா, பசியோடு இருக்கிறவங்களுக்கு அறிவு விளக்கம் உண்டாகாது. அதுக்கு முன்னாடி இந்த தேக விளக்கம் இருக்காது, எல்லாம் சோர்ந்துடும். சரிங்களா? அப்புறம் கருவி இந்த கர்ணங்கள் சொல்கிறாங்க இல்லையா, மனம் புத்தி சித்தி ஆங்காரம், அதுவும் சோர்ந்துடும். இப்படி உடல் சோர்ந்து கர்ணங்கள் சோர்ந்து ஜீவசக்தி மந்தப்பட்டு போனாக்கா அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யலைனாக்கா ஆன்மாவை பற்றி சிந்தனையும் கடவுள் பற்றி சிந்தனையும், ஆன்மாவை பற்றி விடுங்க, கடவுள் பற்றி சிந்தனை தான் வரும். ஏன்னா ஆன்மாவை பற்றி யாருக்கும் தெரியாது அவ்வளவும். ஸோ நேரடியாக கடவுள்கிட்ட தான் போவாங்க. சரிங்களா? அப்போ கடவுள் சிந்தனையும் வராது. கடவுள் சிந்தனை ஒன்றாந்து ஆன்மாவை பற்றி, ஆன்மாவின் வழியாக தான் கடவுளை நம்ம அடைய முடியும். ஸோ இந்த விளக்கமெல்லாம் தடைப்பட்டு போகும். ஆனால் இந்த விளக்கம் பெறத்துக்கு தான் இந்த பிறவியை, மனித பிறவியே.
அதனால் அந்த உயர்ந்த நோக்கமாகி இறைவனுடைய சிந்தனை அற்றுப்போகும். அது போகாதபடிக்கு தடுத்து ஆட்கொள்வது இந்த உணவு. இந்த தேகத்தை தழைக்க வைப்பது, ஜீவனை தழைக்க வைப்பது. அதனால் யாரெல்லாம் உணவு கொடுக்குறாங்களோ அவங்க இறைவனுக்கு சமமானவர்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். சாப்பாடு போடுறவங்க ஒரு உயிரை தழைக்க வைக்கிறாங்க. அதனால் அந்த புண்ணிய செயலை ஒவ்வொரு ஜீவனும் செய்தாக வேண்டும் அப்படின்னு தான் அதை உலக மக்களுக்கு ப்ராக்டிக்கலாக எடுத்துக்காட்டினார். எடுத்துக்காட்டி அதன் மூலமாக அந்த உடலையும் உயிரையும் அறிவையும் தழைக்க வச்சு இறைவனை பற்றி சிந்தனை செய்வதற்காக சன்மார்க்க சபையை ஏற்படுத்தினார். ஆனால் சபை ஏற்படுத்தினது முதல்ல அதுதான். அப்புறம் தான் தர்மசாலை 2 ஆண்டுகள் இதில் 1865 சபை, 1867 தர்மசாலை இப்படின்னு பண்ணி அங்கே வந்தவங்களுக்கெல்லாம் ஐயா உணவுப்பட்டார். எப்போதும் எந்த நேரத்தில் நின்னாலும் ஒரு பசித்த ஏழைக்கு உணவு இருக்கணும். இதுதான் அவருடைய கோட்பாடு. கண்டிப்பாக அதை அந்த நாளில் உலகத்தில் உள்ள எல்லாரையும் செய்ய சொல்கிறாரே, அதனால ஒரு மாற்றம் வரும்னா என்ன மாதிரியான அது மாற்றம் தான்? இப்போ உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்திங்கனாக்கா பசியில் இல்லாத ஆளே கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பசின்னு அவங்கவுங்க சுதந்திரத்தில் அவங்கவுங்களுக்கு உணவு கிடச்சிரும். ஆனால் எல்லா சுதந்திரமும் இருந்தும் அந்த பசி நேரத்தில் உணவு கிடைக்காத கஷ்டப்படுற ஜீவர்களும் உண்டு. எந்த விதமான சுதந்திரமும் இல்லாமல் வருமானத்துக்கும் வழி இல்லாமல் கஷ்டப்படுற ஜீவர்களும் உண்டு. நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு உணவு கிடைக்காது, அவங்கள தேடி தான் உணவு வரணும், இப்படியும் உண்டு. இப்படி பல வகையில் பசித்த ஜீவர்கள் இந்த உலகத்தில் எந்த இடத்துலையாவது மூளை முடுக்கலாவது பரவி கிடப்பாங்க. அவங்களுக்கு உணவு போய் சேரணும், அவங்க விளக்கம் பெறணும் அப்படி என்பதுதான் திருவருள் சம்மதம். இந்த உணவு படைத்தல் என்பது இறைவனுடைய செயல். ஏன்னா அவர் தான் உணவை படைச்சார், அவர் தான் பசியும் படைச்சார். ஆமாம், இயற்கை தான் உணவை படைச்சது, சரிங்களா? அதே இயற்கை தான் பசியும் படைச்சது. பசியை படைச்ச அந்த இறைவனே அந்த பசிக்கான உணவையும் படைக்கிறாரு. பஞ்சபூதங்கள் மூலமாக, இயற்கை மூலமாக படைக்கிறாரு. ஆனால் அதை ஒரு அறிவு கொண்டு மனிதன் சாதாரண நிலையிலேருந்து மனித தரத்துக்கு அதை உணரும்போது அந்த சேவையை நம்மளே செய்யணும் நினச்சி செய்யும்போது அவர் கடவுளுக்கு உடைய பணியை செய்கிறாரு. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டாக நிற்குதுங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த உணவை சாப்பிட்றவங்களுக்கு அவர் எப்படி பரிமாறுவார், எப்படி கொடுப்பாருனாக்கா, இறைவா இந்த உணவு இல்லாமல் கஷ்டப்படுற இந்த ஜீவனை போல் எத்தனையோ ஜீவன் இருக்குது, அத்தனை பேருக்கு உணவு கிடைக்கணும். இந்த உணவு அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சேமமான அருள்நிலையும் உண்டு பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணி தான் சன்மார்க்க அன்பர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் இல்லத்திலையும் சரி சபையிலையும் சரி அப்படி பிரார்த்தனை பண்ணி தான் கொடுக்குறாங்க. அப்படி பிரார்த்தனை பண்ணி தான் கொடுக்கணும், அப்படி தான் பிரார்த்தனை பண்ணி சாப்பிடணும். அப்படி இருந்தால் பல நன்மைகள் உண்டாகும், இந்த தேகத்துக்கும் உண்டாகும், உயிருக்கும் உண்டாகும். அதனால் புண்ணியமும் பெருகும். கண்டிப்பாக. அந்த புண்ணியத்தின் வழியில் தான் அருளை அடைய முடியும். அந்த ஜோதி வடிவான நாளும் அதுதானே, இது அந்த தைப்பூசம் தானே? ஆமாம் ஐயா. அப்படி இருக்கும் பொழுது சபரிமலைக்கு ஒன்று சொல்லுவாங்க, கன்னி சாமியாக போகிறவங்க கூட ஐயப்பன் வருவார் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. முதல்ல ஒரு தைப்பூசம் அன்னைக்கு ஒருத்தர் வராரு, பெருமான எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அங்கே வராருக்கு பெருமான் காட்சி தருவாரா ஏதாவது ஒரு வடிவில்? அதாவது அவங்க மாலை இப்போ 40 நாள் மாலை போட்டு விரதம் இருந்து அதுக்கப்புறம் அவர் வருவார் என்ற நம்பிக்கையில் அவங்க அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணுறாங்க. மாலை அந்த 18 படி ஏறுறாங்க, விரதத்தை முடிக்கிறாங்க, வர்றாங்க. இப்போது நீங்கள் சொல்கிற அதே போல் ஒரு சாதாரண மனிதர்கள் அப்படி தான் பேசுகிறீங்க. ஆமாம், இது சாதாரண அன்பர்கள், சாதாரண மனிதர்கள். அப்படி இருக்கும்போது அவரும் அதே போல், ஐயா இவ்வளோ கூட்டத்தில் நான் எப்படி போகணும், எப்படி வருவணும் எனக்கு தெரியல, நான் இதான் முதல் முறை வரேன், நீங்கள் தான் எனக்கு வழித்துணையாக வரணுன்னா கண்டிப்பாக வருவார். அதுபோல் பல பேருக்கு வந்திருக்காரு, இப்பயும் நடந்துட்டு தான் இருக்குது. நாமளே எதிர்பார்க்க மாட்டோம், நம்மளுக்கு வழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படி பல பேருக்கு நடந்திருக்குது. அப்படி ஒரு அன்பர் இப்போ இறந்துட்டார். அவர் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதுபோல் பல பேருக்கு நடந்திருக்கு, சரிங்களா? நமக்கே நடந்திருக்குது ஆரம்பத்தில். ஆகவே அவங்க வேலூரில் இருக்கிறவர், தாய் தந்தை கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க. அதில் தாய் இறந்துடுறாங்க, தந்தை மட்டும் பாதுகாக்கிறாரு. இவர் மனநிலை கொஞ்சம் பேதலிச்சு போனவர், மனநிலை சரியில்லாதவர். அவர் என்ன பண்ணார், கூட பிறந்த அண்ணன் தம்பிங்கெல்லாம் எப்படி பார்த்துப்பாங்க, அவங்கவுங்க திருமணம் ஆகிடுச்சு, இவரும் அவங்க தகப்பனும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க தகப்பனும் இறந்து போகிறாரு. அப்போ இவர் தனியாக ஆளாகிட்டார், மனம் புத்தி சரியில்லை. வேலூர் பஸ் ஸ்டாண்டில் தான் உட்காந்துருப்பாராம் அவர், சரிங்களா?
அப்படி உட்காருக்கும்போது அங்கே தைப்பூசம் 4 அன்றைக்கி நெருங்குது. அப்போது ஒரு பேனர் விற்கிறாங்க. அந்த பேனரில் வள்ளல் பெருமானார் நிற்கிறாரு. அப்படி தான் போஸ்டர் அடிப்பாங்க. ஆமாம், அவர் இருக்க மாதிரி தான் அடிப்பாங்க. ஆமாம். அப்போது அதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இவரை நான் பார்க்கணுன்னு கேட்டிருக்காரு வரவும் போகிறவங்ககிட்ட. அவர் வடலூரில் வர போய் பார்த்துக்கப்பா அப்படின்னாங்க. வடலூர் எனக்கு எங்கேன்னு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இது மேலே பல மாதங்கள் அவர் வந்து இதை பற்றி வரவங்க போகிறவங்க கேட்டுன்னே இருந்திருக்காரு. இத்தனைக்கும் மனம் புத்தி சுவாதீனம் அவ்வளோ இல்லாதவர். இவருக்கு இருக்க மாதிரி எதனா கேட்டுட்டு பல பாரு. மாசமா. ஆமாம், பல மாதங்கள். அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் வரும்போது, தைப்பூசம் இதே போல் வரும்போது அவங்க கூட்டிகிட்டே போயிட்டாங்க. யாரோ ஒருத்தர் சன்மார்க் அன்பரே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்தவர் அங்கேயே ஸ்டாண்டர்ட் ஆகிட்டார், அங்கேயே இருந்துட்டார். அவர் நான் சந்திச்சிருக்கிறேன். எப்போ 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் போகும்போது அவர் சித்தி வளாகத்தில் கொடி மரத்தாண்ட உட்கார்ந்துருந்தார். ஆனால் அவருடைய அந்த இதுக்கு பார்த்தீங்களா, அந்த மனம் பேதலிச்சு போய் சொன்னமே அதெல்லாம் இல்லை, கிளியராக இருந்தார். மேற்கொண்டு இந்த அவர் சந்தித்து 15 வருஷத்தில் அவருடைய ஞானம் கைகூடி இருந்தது. அதையே நான் பார்த்தேன். பல பேருக்கு சொற்பொழிவு பண்ணுற அளவுக்கு அவர் உயர்ந்திருந்தார். அவர் சொன்னார், நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமையே நான் இருந்திருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும், இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கான காரணம் வந்து வள்ளல் பெருமானுடைய அனுகிரகத்தால் அவருக்கு நடந்தது. இது போல் பல பேருக்கு நடந்திருக்கு. எந்தவித சந்தேகம் இல்லை. கூடிய தான் கூடிய வருவார். நம்புகிறவங்களுக்கு, நம்புகின்றவர்களுக்கு. உங்களுக்கு மறக்க முடியாத தைப்பூசம்னா எது? ஐயா, ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் ஒவ்வொரு அனுபவம். எப்படி சொல்கிறாங்க, ஒவ்வொரு முறையும் நீங்கள் வரும்போதும் எப்படிலாம் வரீங்களோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அறிவு விளக்கம் கூடன்றாங்களே, அப்படி தான் இதுவரையும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு விளக்கம் இறைவன் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அக விளக்கம் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் எனக்கு ஒவ்வொரு தைப்பூசமும் ஒரு ஒரு தாய் பிள்ளையை பெடுத்தெடுக்கிற மாதிரி தான் ஒரு இன்பம். சரிங்களா? அதனால் எல்லா நாளும். ஆனால் ஒவ்வொரு பூசத்தையும் எதிர்நோக்கி இருக்கும்போது ஒரு ஆனந்தம் இருக்குது. ஒவ்வொரு பூசம் எதிர்நோக்கி இருக்கும்போது ஒரு ஆனந்தம் இருக்குது. அது அங்கே பார்க்குற ஜோதி தரிசனத்தை மட்டும் இல்லை, நம்ம சந்திக்கிற சன்மார்க்க அன்பர்கள் ஒரு உற்சாகம் வரும். எத்தனையோ பேர் சந்திக்காமல் விட்டு போயிருப்போம், அவங்களெலாம் சந்திப்போம். மீண்டும் மீண்டும் மாதம் சந்தித்தாலும் மீண்டும் மீண்டும் சந்திக்கும்போது ஒரு ஆனந்தம், அது ஒரு அருள் கலப்பு உண்டாகுதுங்க. அதுதான் உண்மை. ஆகவே நமக்கு ஒவ்வொரு தைப்பூசமும் சிறப்பான தைப்பூசம். ஒரு கால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தைப்பூசத்தில் ஒரு உயர்ந்த ஒரு அனுபவத்தை கொடுத்தாருனாக்கா நான் அதை அடுத்த முறை சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, இப்போ நீங்கள் முதல்ல தைப்பூசத்தை போயிருப்பீங்கல்ல, முதல் தைப்பூசம் உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்படிங்கும்போது நம்மளை அந்த நீங்கள் ஒருத்தர் சொன்னீங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஒரு ஞான நிலைக்கே போயிட்டார் அப்படின்னு. உங்களுக்கு அந்த முதல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்தது யார் அந்த தைப்பூசத்தை? ரொம்ப அற்புதமான நன்றி கடன் பட்டிருக்கேன் அந்த ஐயாவுக்கு. அதாவது நான் திருவொற்றியூரில் அப்பர் சாமி கோயில்னு ஒன்று இருக்குது. அப்பர் வந்து வழிபட்டதாக சொல்லுவாங்க. அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்குது. அங்கே வந்து சிவன் ஸ்தலம். அது நான் அங்கே தான் போய் பூஜைலாம் பண்ணுவேன், அபிஷேகமெல்லாம் பண்ணுவேன். அங்கே தான் எப்போவுமே வேலைக்கு போயிட்டு வந்து அங்கே தான் கிடப்பேன். லீவ் நாளில் அந்த லிங்கத்து மேலே தான் சாஞ்சே கிடப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி சொல்கிறது, அபிஷேகம் பண்ணி அதுக்கு அலங்காரம் பண்ணி புஷ்பம் சாத்தி ஆடை சாத்தி அழகு பார்த்து. அங்கே அவ்வளோ பேர் வரமாட்டாங்க, அது கடற்கரை ஓரம். அது கொஞ்சம் அந்த ஒரு இக்கட்டான ஒரு இதில் சுற்றிற வீடு. அதனால் அந்த அளவுக்கு இல்லாமல் தெரிஞ்சவங்க மட்டும் வருவாங்க, எல்லோரும் வரமாட்டாங்க. இருந்தாலும் நான் அதை பற்றி எல்லாம் பண்ண மாட்டேன். வரவங்க வருவாங்க, சாமி கும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்கே அப்படி இருக்கும்போது அதில் இருந்த ஒரு ஐயா, ஒரு சாது இருந்தார். அவர் தான் சொன்னார், நீங்கள் வடலூருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னாரு. எனக்கு வடலூருக்கு போகிறதுக்கு பற்றி தெரியாது. அதனால் குரோம்பேட்டையில் பாலகிருஷ்ணன் ஒரு ஐயா இருந்தார். எனக்கு கிட்டத்தட்ட அவரு நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போதே 30 வருஷமாக அவர் வந்துட்டுருக்காரு, அன்னதானம் பண்ணுறாரு. 60 ஆண்டுகளாக அவர் தொடர்ந்து அந்த இதில் இருக்கார். அப்போது அவர் சொன்னார், அவர் இங்கே வருவார் அப்பர் சாமி கோயிலுக்கு, வாரம் வந்து வழிபாடு பண்ணிட்டு போவார். அப்போ அவர்கிட்ட சொன்னார், ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா, நம்ம செல்வதிய வடலூருக்கு கூட்டின்னு போவாங்க ஐயான்னு அப்படின்னு சொன்னார். அப்போது நான் என்னை கூட்டின்னு போனார், ஒரு பூசத்துக்கு கூட்டின்னு போனார். அப்புறம் தைப்பூசத்துக்கும் அவரே தான் கூட்டின்னு போனார். அதுதான் முதல். அவர் ஒரு விஷயம் சொன்னார் எனக்கு. நான் இதை பெருமைக்கு சொல்லலை, அவர் சொன்ன வார்த்தையை, ஏன்னா அதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அவருக்கு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனிதர்.
அவர் தான் எனக்கு வடலூரே காட்டினது. இவர் சொன்னார், இவர் முன்மொழிந்தார், அவர் அதை செயல்படுத்தினார். சரி. ஆகவே அவர் பேர் குரம்பேட்டை பாலகிருஷ்ணன் ஐயா. அவர் சொன்னார், செல்வபூதி கடைசி காலத்தில் அதுக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தைப்பூசணி சொன்னார், நான் எத்தனையோ பேர் சன்மார்க்கத்தில் இங்கே நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன், இங்கே கூட்டு வந்திருக்கிறேன், ஒருத்தரும் தேரலப்பா, நீ ஒருத்தன் தான்ப்பா தேறி இருக்கிற, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நீ நல்லா இருப்பேன்னு வாழ்த்தினார். அது மறக்கவே முடியாது. அப்படி நான் தொடர்ந்து போகும்போது ஒரு பூசத்துக்கு போகும்போது அவர் படுத்திருந்தார். அவருடைய கருணகிரி இல்லம்னு ஒன்று இருக்குது, வடலூர் ஜோதிஷ்டம் காட்டுறமே அந்த ஞான சபைக்கு ஏற்றா மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளி ரைட் ஹேண்ட் சைடில் கருணகிரி இல்லம்னு இருக்குது. அதுதான் அவருடைய இடம். அங்கே தான் அவர் தங்குவார். அங்கே போய் நான் பார்த்தேன், அவரை பார்க்கணுன்னு எண்ணம் வந்தது. எப்பயும் போனால் பார்ப்பேன், சில நேரம் மிஸ் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது அவர் படுத்திருந்தார். அப்போ நான் அவர் காலை அமுக்கி விட்டேன். எனக்கு மனசில் பட்டுது, இவர் காலை நெருங்கிடுச்சு, அதனால தான் அவர் காலை அமுக்கி விட்டு ஐயா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மனசே எனக்கு உணர்த்தப்பட்டது, அவர் காலை நெருங்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் அவர்கிட்ட பாதத்தை பிடிச்சி விட்டுட்டு, நீங்கள் காட்டின வழிக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களை மறக்க முடியாது ஐயான்னு. ரொம்ப நல்லது செல்வபூதி, நல்லா இருப்ப, கவலைப்படாத, நீ மட்டும்தான் தேறி இருக்க, நீ தான் நன்றி மறவாது இருக்கிற, அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பரிபூர்ணமாக நான் ஆசீர்வாதம் பண்ணார். அப்புறம் அடுத்த பூசத்துக்கு போகும்போது இறந்துட்டார். சரிங்களா? ஆகவே அவர் தான் என்னை முதல்ல அறிமுகப்படுத்துனது. அவருக்கு அவர் குரு ஸ்தானத்துலேருந்து அவர் வணங்குறேன். கண்டிப்பாக. இப்போ தைப்பூசத்து அன்னைக்கு வீட்டில் என்னென்ன வழிமுறைகள் பண்ணணும்? இப்போ உங்களுக்கு அங்கே கோயிலுக்கு போயிடுவீங்க, அங்கே போய் அன்னதானம் வழங்குவீங்க, 7 திரைகள் விலகும், 6 தரிசனங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஒரு சாதாரண மக்களுக்கு சரி ஐயாவை நம்ம வழிபடணும், இந்த தைப்பூசத்து அன்னைக்கு நாமளும் நம்மளால அங்கே போக முடியல, நான் இங்கேருந்து வழிபடுறேன் அப்படிங்கிற ஒரு மனசு இருக்குல்ல, அந்த மனதிற்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது வரவேற்கத்தக்கது. இப்போ தைப்பூசம்னா முருகப்பெருமானுடைய ஸ்தலத்துக்கு எல்லாரும் போவாங்க வருவாங்க. அதே போல் விளக்கு ஏற்றி முருகப்பெருமானாரை இங்கே வீட்லேயே வணங்குவாங்க. சரிங்களா? கந்தசஷ்டி கவசம் படிப்பாங்க, கந்தகுரு கவசம் படிப்பாங்க. இப்படி வள்ளல் பெருமானுடைய அவர் எழுதின பாடல் திருவொட்பா இருக்குது, அதை நம்ம தேகேந்திர கருவி கரணங்களை சுத்தம் பண்ணிக்கிட்டு ஜோதி ஏற்றி வச்சு அவர் புஷ்பமெல்லாம் வச்சு அவருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியே பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க தேங்காய் உடைச்சி பழம் வச்சு சரிங்களா ஊதுவத்தி ஏற்றி வச்சு சாம்பிராணி போட்டு எப்படி கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் பிடிக்குமோ அது மாதிரி திருவொட்பாவை ஓதலாம். அவங்களுடைய வழியில் ஓதலாம். ஓதிட்டு எதனா பாயசமோ இதெல்லாம் உணவு பண்டம் எதனா படைச்சி சக்கரை பொங்கலோ படைச்சி அதை தானும் உண்டு பிறருக்கும் கொடுக்கணும். இப்படி பண்ணலாம். அதுவும் அந்த நாளில் சிறப்பாக அன்னதானம் தன்னால் முடிஞ்ச ஒரு ஏழைக்காவது உணவு கொடுக்குறது, இல்லை தன்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 பேர் 10 பேர் 20 பேர் அப்படின்னு ஒரு வீட்டில் கூட சமைச்சு கொடுக்கலாம். அது பெருத்த நன்மையை உண்டு பண்ணும். ஏன்னா அன்னைக்கு இறைவனுடைய ஆற்றல் அண்டம் முழுவதில் விளங்குது, அண்டம் முழுவதும் விளங்குது. சரிங்களா? அதே ஆற்றல் இந்த பிண்டத்திலையும் காரியப்படும். அப்போது அந்த பிண்டத்தின் மூலமாக காரியப்படுதுனாக்கா நம்ம உடம்புலையும் உயிரையும் அந்த ஆற்றல் வேலை செய்யும். அப்போ நம்ம அந்த நேரத்தில் இந்த புண்ணிய பணி செய்யும்போது மேலும் நம்மளுக்கு அருள்நிலை கை கூடுவதற்கு மிகுந்த ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் எல்லாருமே ஒரு விழா பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். எப்படி நம்ம தீபாவளி கொண்டாடுறோம், பொங்கல் கொண்டாடுறோம், சரிங்களா? அதே போல் தைப்பூசம் என்பது ஒரு சிறப்புற்ற நாள். அருட்பெரும் ஜோதி என்ற இயற்கை உண்மை கடவுளை வழிபடுகின்ற நாள். சரிங்களா? பொங்கல் அன்னைக்கு சூரியனை வழிபடுறோம் இல்லையா? இன்னைக்கு தைப்பூசனுக்கு அந்த சூரியனை படைத்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையே வணங்குறோம். சூரியனும் பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் படைத்த இயற்கை உண்மை கடவுள், அவர் தான் அருட்பெரும் ஜோதி. அந்த அருட்பிரகாசத்தை வணங்குகின்ற நாள் தைப்பூசன் நன்னாள். அந்த நிலையை அடைந்தவர்கள் முருகப்பெருமான் சித்தரும் வள்ளல் பெருமானார் சித்தரும் அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் தைப்பூசம் அவங்களுக்கு மட்டும்தான் சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த யுகத்துக்கு முன்னாடி எத்தனை யுகத்துக்கு முன்னாடியோ முருகப்பெருமான்ற சித்தர் அந்த நிலையை அடைஞ்சதுனால தான் நாம் அவருக்கு தைப்பூசம் சிறப்புற்று நிற்குது. இப்போது அதே நிலை வள்ளல் பெருமானாருடைய நிலைக்கும் விளங்குது என்பது என்னுடைய. வள்ளல் பெருமானத்தை எல்லாரும் தெரியும், முருகன் பற்றி தைப்பூசம் கொண்டாடுறாங்க. ஆனால் ஏன் கொண்டாடுறாங்கன்னு தெரியாது. இந்த அனுபவத்தை அவர் பெற்றிருக்க வேண்டும். அதனால் அந்த முருக சித்தருக்கும் அது மாதிரி முருகர் சித்தர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சுப்பிரமணியம் தத்துவ கடவுள், சுப்பிரமணியத்தையும் முருகப்பெருமானையும் ஒன்றா இணைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இப்போ தமிழ் கடவுள்ன்றோம். தமிழ் மொழியை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது யார்? நீங்கள் யாரை சொல்லுவீங்க? காட்டுங்க. முருகர் தான்.
தமிழ்ச்சங்கம் இருந்தது இல்லையா மதுரையில், அதை கட்டி காத்தாங்க இல்லையா. அப்போ யார்? அகத்தியர் ஒரு மாமுனிவர் இருந்தார் இல்லையா, நக்கீரர் பெருமான் இருந்தார் இல்லையா, இதெல்லாம் வரலாறுல இருக்குது இல்லை. ஆமாம். அப்போது அந்த தமிழ் மொழி இறைமொழி என்றோம். அப்போ இந்த இறைமொழி எங்கிருந்து வந்தது, யாரால் உருவாக்கப்பட்டது? முருகப்பெருமான் என்ற சித்தரால் தான் உருவாக்கப்பட்டது. அவர் சாதாரணமானவர் இல்லை. அது எத்தனை பேருக்கு உணர்றாங்க தெரியாது. அதை அறிந்தவர்களுக்கு உணர்ந்தவர்களுக்கு தெரியும் அவருடைய நிலை என்னன்னு. ஆகவே அப்பேற்பட்ட அருளாளர் முருகப்பெருமானாரை சுப்பிரமணியமாக கொண்டாடுறாங்க இந்த உலகம். அதுக்கு காரணம் அவர் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்டதுனால, நெற்றிக்கண்ணில் இருக்கிற அந்த ஆன்ம பிரகாசம்தான் சரிங்களா சுப்பிரமணியம் பேர். சுத்த அறிவு, சுத்த ஆன்ம அறிவு தான் சுப்பிரமணியம். அது ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டு, அந்த ஆன்ம பிரகாசத்திலிருந்து அந்த முருகர் என்ற அந்த ஒரு ஆத்மா வெளிப்பட்டு அது இந்த உலகத்தில் பல அற்புதங்களை நிகழ்த்தினால அதுக்கும் சுப்பிரமணியம் என்ற பேர் பொருந்திடுச்சே தவிர, சண்முகம் என்றது 6 ஆதாரங்கள் இருக்கிற அருள் சக்தி, அதை சண்முகம் சொல்லுவாங்க. கண்டிப்பா. சுப்பிரமணியம் என்பது 6 பட்டை உடைய மணி உருட்சை என்றார் வள்ளல் பெருமானார். புருவ மத்தியில் இருக்கின்ற 6 பட்டைகளை கொண்ட ஒரு மணி உருட்சை என்றார். சரிங்களா, அதுதான் சுப்பிரமணியம், சுத்த ஆன்ம அறிவுன்னு பேர். ஆகவே இதெல்லாம் தத்துவ ரீதியாக முருகப்பெருமானார் அப்படி பேரை சொல்லிட்டு அந்த சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அப்படி சொல்லிட்டு 6 தலை 12 கை இப்படிலாம் காட்டுறாங்க. ஆனால் முருகப்பெருமான்ற ஒரு சித்தர் இப்பயும் உண்டு, அப்பயும் உண்டு, எப்பயும் உண்டு. வள்ளல் பெருமானாரை போல் ஒரு அற்புத ஒரு உண்மை நிலை உண்டு. ஆனால் அவர் அடைஞ்ச நிலையா, அவர் அடைஞ்சாரா, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு பதில் தெரியாது. அது இயற்கைக்கு தான் தெரியும். ஆகவே எல்லாம் செயல்கூடும் நம் அறிவுக்கு அந்தந்த நிலைக்கு போகும்போது. கண்டிப்பாங்க ஐயா. இந்த தைப்பூசம் ஒரு அற்புதமான தைப்பூசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷங்களில் தைப்பூசத்தை பற்றி ஒரு ஊடகத்தில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, என் கூட பேசுகிறீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தைப்பூசம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு அற்புதமான தைப்பூசமாக அமையணும். அந்த அருட்பெரும் ஜோதியாக இருக்கிற ஆண்டவர் எல்லாருக்கும் அருள் புரியணும்னு சொல்லிட்டு உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல்கூடும். தயவு திருச்சிற்றம்பலம். நன்றி.